வணக்கம் சார். அப்ப இன்னைக்கான விளாக் என்னன்னா, நம்மளோட வண்டியை நம்மளோட ஸ்கூட்டியை கழுவிட்டு அதை அப்படியே ஸ்டிக்கரிங் பண்ண போறோம். நமக்கு அதுக்கு என்னென்ன எடுத்துக்கிறோம்னா, பாருங்க நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ். இன்னைக்கு போயிட்டு வண்டியை ஃபுல்லா அப்படியே ப்ராப்பரா கழுவிட்டு, நீங்க கமெண்ட்ல சொன்ன நேம் நம்ம ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்கோங்க. நம்ம 2 நேம் மாத்தி மாத்தி சொல்லியிருக்கீங்க. அது நம்ம டிஃப்ரெண்டா ஒட்டிட்டு உங்களோட அதோட அவுட்புட் காட்டுறா சூப்பரா இருக்கும். பாருங்க நல்லா இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவை? வண்டி கழுவுனா பக்கெட், நம்ம வண்டி கழுவுறப்போ உங்களுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்குன்னு காட்டுவாங்க. சரிங்க, இப்ப அவ்வளவுதான். நம்ம பைக் கழுவ கிளம்பியாச்சு. நம்ம பைக் கழுவிட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம பைக் கழுவ வந்திருக்கோம். அதுக்கு நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம்னா, ஒரு மக் எடுத்துட்டு வந்திருக்கோம், அப்புறம் ஒரு ஃபோம் அப்ளை பண்ண ஒரு டவலு, நம்மளோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி ஷிக் ஷாம்பு தாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்புறம் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துட்டு வந்திருக்கோம், அதெல்லாம் வைப் பண்றதுக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி ஊத்திடணும். ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா கூட போயிருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஃபர்ஸ்ட் எப்பயுமே வாட்டர் வாஷ் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் தண்ணி அடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா ஹேர் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட ஹேர் அடிச்சிடலாம். நீங்க வாட்டர் வாஷ் பண்ணக்குள்ள உங்ககிட்ட ஹேர் இருந்ததுன்னா ஹேர் அடிச்சுட்டு வாட்டர் வாஷ் பண்ணா உங்களுக்கு அதுல இருக்கிற டஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா வந்துருவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர் எல்லாம் அப்ளை பண்ணிடலாம். நம்ம கிட்ட ஹேர் இல்லாதனால ஃபர்ஸ்ட் வாட்டர் அப்ளை பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம ஃபோன் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு விளாக் கண்டினியூ பண்றேன். இங்க என்னடா சமம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஏற்காடு போயிருந்தோம் இல்லைங்களா, அங்க மேல ஏற்காட்டுல நம்ம பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். எங்க இருந்தா ஏற்காடு உள்ள அங்க ஒரு போற வழியில வாங்கிட்டு வந்துடும். சரி, சின்ன பலாப்பழம் தான் வாங்கிட்டு வந்தோம். டைரக்டா அப்படியே அறுத்து கொடுத்தானுங்களா. சரி, அப்புறம் நம்ம அதை பார்க்காம அப்படியே வாங்கிட்டு வந்தோம். ஃபுல்லா பால் வந்துருச்சுங்க. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். சார், அப்ப தெரியுதுங்களா? அது கொஞ்சம் நூல் வருதுங்க. அது எப்படிங்க போக வைக்கிறது? உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. நம்ம ஃபுல்லா ஃபோம்லாம் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வாட்டர் அப்ளை பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு விளாக் கண்டினியூ பண்றேன். மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. சரி, கொஞ்சம் ஃபாஸ்டா தண்ணி அடிக்கணும்னு நினைச்சா அந்த வேகத்துக்கு மக்கு உடஞ்சிருச்சுங்க. சரி விடுங்க, மக்கு தானே, பாத்துக்கலாம். மோஸ்ட் நம்ம ஃபுல்லா கழுவி முடிச்சாச்சுங்க. இப்போ அடுத்து என்னன்னா, டைரக்டா ஸ்டிக்கர் ஷாப் போயிட்டு ஸ்டிக்கர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு விளாக் கண்டினியூ பண்றோம். சார், அப்ப நம்ம அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் நம்மளோட வண்டியை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட வண்டிக்கு நேம் சூஸ் பண்ணியாச்சு. என்ன நேம் தான் வாங்க நம்ம உள்ள பார்க்கலாம். சார், அப்ப நம்மளோட பாத்தீங்களா, சூப்பரா இருக்குங்களா? இது அப்படியே அங்க காப்பி பேஸ்ட் பண்ணி பயங்கரமா இருக்கும். பாருங்க, இனிமேல் நம்ம ஸ்கூட்டின்னு கூட இது பேர் வந்து காமாட்சி. எல்லாரும் நம்ம காமாட்சி எத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சார், அவ்வளவுதான். நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்டிக்கர் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்தது என்ன வேலைன்னா, நம்ம அடுத்தது ஒரே வேலை நம்ம வண்டியில ஃபேஸ் பண்றதுதான். சூப்பரா இருக்கும் பாருங்க. எஸ்ஆர்எஃப் நம்ம அவ்வளவுதான். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்புறம் நம்ம இன்னும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். அது என்ன ஸ்டிக்கர்னா, நாளைக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸ் வரும். அது என்ன ஸ்டிக்கர்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.